வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு பருப்பு கறி, நம்ம நெய் சாப்பாட்டுக்குள்ளே ஒரு பருப்பு கறி பார்க்கலாம். பாருங்கள், நான் மைசூர் பருப்பு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 150 பருப்பு இருக்கும், அது போட்டு போகிறேன். இதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன பருப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கு போகிறேன். தண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன், நமக்கு தேவையான அளவுக்கு. இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டேன். 2 வெள்ளை பூண்டு, ஒரு குட்டி குட்டியாக 5 சின்ன வெங்காயம், அதுலேயே ஒரு கொத்து கருகாப்பிலும் போட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த பருப்பு கறிக்கு தேவையானதுக்கு நான் அரைப்புக்குள்ளதை எடுத்து வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. இது அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். பாருங்கள், இவ்வளோ மஞ்சள் பொடியும் போட்டுற போகிறேன். ரெண்டாவது, நம்ம பருப்புக்கு விளக்கெண்ணெய் விடுவோம். கேரளாவில் மேக்சிமம் தேங்காய் எண்ணெய் விடுவாங்க இந்த பருப்பு கறிக்கு. நான் தேங்காய் எண்ணெய் இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். பாருங்கள், குக்கர் போட்டு இந்த பருப்பு சும்மா நம்ம சட்டியில் வச்சாலே வேகமாக வெந்துடும் இந்த மைசூர் டால். இப்போ அதனால் எனக்கு ஒரு விசில் இந்த பருப்புக்கு போதுமான அளவு நான் விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளார நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பருப்பு கறிக்கு நான் ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், பார்க்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்து மலர்ந்து வந்துருச்சுங்க. இப்படிதான் இருக்கணும் நமக்கு. இந்த வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கோம்ல, அதை மேட்ச் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே எல்லாமே உடஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறது பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தேங்காய், ஜீரகம் அரைச்சிட்டு வந்ததுனால அதையும் இதில் ஊற்றிக்க போகிறேன். கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுற போகிறேங்க. ஆனால் இந்த குழம்பு இந்த பருப்பு கறி நம்மளுக்கு நெய் சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வேறு எதுவும் நம்ம தாளிப்பு மாத்திரம்தான், ஒரு பொடியும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம போட்டிருக்கிற காரம் பச்சை மிளகா, நம்ம அரைச்ச பச்சை மிளகா, தாளித்து போடுற வரமிளகா. தாளிப்புக்கு அது வரமிளகா முழுசாகவும் போட்டுக்கலாம், கிள்ளியும் போட்டுக்கலாம், அது அவங்க விருப்பம். இது ரொம்ப கொதித்து இதாகக்கூடாதுங்க, ஒரு பொங்கணும். நம்ம இது கலக்கிடுவோம். நல்லா கலக்கி விடுங்க இடையில. இந்த டைம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன் நான். ஈஸியான வேலைங்க, சீக்கிரம் 10 நிமிஷத்தில் நமக்கு பருப்பு மாத்திரம் வந்துருச்சுன்னா போதும். இந்த அரைப்பும் போட்டு டக்குன்னு ஆயிரும் நம்மளுக்கு. பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு கறி ரெடி ஆகுது. இது ரொம்ப தளப்புலான்னு நல்லா கொதித்து அந்த நம்ம போட்டிருக்கிற தேங்காய் அரைச்சிருக்கிறோம்லவா, அந்த பேஸ்ட்டு தனியாக பருப்பு தனியாக பார்க்கக்கூடாது, அதுக்கு தான் கலந்து விட்டோம்னா அது கூட நம்ம அது தேங்காயோட பேஸ்ட்டு போட்டிருக்கிறோம்னே தெரியாமல் மேட்ச் ஆகி வந்துடும். பாருங்கள், அப்படி தானே இருக்குது. இது போதுமான அளவுங்க ஆயிடுச்சு நமக்கு பருப்பு கறி. இது திக்னஸ்ஸு கொஞ்சம் லூஸு, இதெல்லாம் அவங்க விருப்பத்தை போல் செஞ்சுக்குங்க. பாருங்கள், இதுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம தாளிப்பை பார்க்கலாம். பார்த்தீங்களா, கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இறக்கிடுவோம். இப்போ தாளிப்பை பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு கொத்து மல்லித்தலை போட்டுற போகிறேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய்யில் தாளிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் வேண்டாம்னு சொல்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா
வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் தாளிச்சுக்குங்க. பாருங்க எண்ணெய் நெய் காஞ்சிருச்சு. நான் அதில் வந்து அஞ்சலைப்பட்டி கரண்டிக்கு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன். பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் அஞ்சலைப்பட்டி கரண்டியில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு போகிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு வரமிளகா. நீங்கள் வரமிளகா முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், கிள்ளி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதுக்கு கிள்ளி தான் போட்டிருக்கேன். வெள்ளை சாப்பாட்டோடையும் இந்த பருப்பு கறி நல்லா இருக்குங்க. புலாவு கூடையில் நல்லா இருக்கும். நெய் சாப்பாட்டு கூட நல்லா மேட்சான ஒரு குழம்புங்க. நெய் சாப்பாட்டு கூட மேட்சான ஒரு கறிங்க இது. பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் வந்து பருப்பு கறியில் போட்டுற போகிறேன். பாருங்கள் பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம வீட்டில் நெய் சாப்பாட்டு கூட இந்த பருப்பு கறி சாப்பிட்லாம். கேரளா ஸ்டைல் டிஷ்ஷு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.